ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி திருக்குறள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் எடுத்துருக்குறோமுங்க. அது என்ன குறள் அப்படின்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்கிறோங்க. சரி, இதில் விழுச்செல்வம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுமியமான, அதாவது மதிப்பு மிகுந்த, அழிவில்லாத, இந்த மாதிரி பல பொருள் இருக்குதுங்க தமிழில் அந்த ஒரு சொல்லுக்கு. ஸோ அந்த மாதிரி அழியக்கூடாத ஒரு செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன, அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, நம்மளாம் நினைக்கிறோம் இல்லைங்க மாடு, அந்த மாடு இல்லைங்க. தமிழில் மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருளுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அனைத்திலும் அழியாத விழுமிய மிகுந்த செல்வம் கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 16 செல்வங்கள் உலகத்தில் இருக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த 16 செல்வங்கள்லேயும் அழியாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வம் தான் அழியாதது அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. வாங்க ஒரு அழகான கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இது பேர் நந்தியாவட்டப்பூன்னு சொல்லுவாங்க. இது ஒத்த நந்தியாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. பாருங்கள், ரோஸ் அழகாக இருந்துச்சுங்க இந்த ரோஸ். அதனால் சரி, இதையும் இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேனுங்க இந்த வீடியோ கூடவே. நம்ம வாத்து பயலுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சுற்றிட்டு திரியிறாங்க பாருங்கள். தண்ணி மட்டும் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அவங்க. எங்கே இருந்தாலும் தண்ணியை பார்த்தோன்னே பறந்தடிச்சு வந்துடுவாங்க. பாருங்கள், பச்சை பசேர்னு எவ்வளோ பசுமையாக இருக்குதுங்க நம்ம பயிர்கள். அதை உங்களுக்கும் காட்டுவோன்னு சொல்லிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேனுங்க. பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குதுன்னு. இதில் உங்களுக்கு சிலதெல்லாம் சவுண்டு கேட்கும். பாருங்கள், கவனிங்க என்ன கேட்குதுன்னு. இது நம்ம கோழிங்கெல்லாம் போகுதுங்க. பாருங்கள், இதில் குயில் கூவுற சத்தம், காக்கா கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்கும் பாருங்களேன். பாருங்கள், 7 days ரோஸுங்க நம்ம வீட்டில் இருக்கிறது. கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருக்குதுங்க. சரி, அந்த கிளிப்பிங்ஸையும் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இது ஆட் பண்ணியிருக்கிறேங்க. பூ அழகாக இருக்குதுங்க ரோஸு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா, அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். மயிலுங்க, அதாவது கோழி வாத்தெல்லாம் இருக்குதுங்க. கூடவே மயிலும் அரிசி சாப்பிட்டு போகுதுங்க. தீனி நம்ம கோழிக்கு வைக்கிற ஸ்நாக்ஸு, கோழிக்கு வைக்கிற தீவனம்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் சாப்பிட்டு போகுது பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம கொய்யா மரத்தில் நம்ம கிளியக்காலாம் எவ்வளோ அழகாக கொய்யாப்பழம் சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் பேசலை, அதுக்கிட்ட போனால் சத்தம் போயிடுவாங்கன்ட்டு பேசலை. பாருங்கள் கவனிங்க. பாருங்கள், கிளி எவ்வளோ அழகாக கொய்யாப்பழம் சாப்பிட்டுருக்குது பாருங்கள். பாதி பழத்தை சாப்பிட்டுச்சுங்க கிளி. இதில் நமக்கு பாதி பழம் தாங்க கிடைக்கிது. பிடிக்கிற பழத்தில் பாதி பழங்களை கிளியக்கா, அணில், வவ்வால் பயலுக எல்லாம் சாப்பிட்றாங்க. இது புது மரம்ங்க, கொய்யா மரம். இதில் இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி 5 காய் வந்துருக்குதுங்க. அதில் ஒரு பழம் பழுத்துருக்குதுங்க. இது இப்போ புதுசாக நம்ம வச்ச மரத்துலேருந்து காய் வந்திருக்குதுங்க. 5 காய் மட்டும் வந்திருக்குதுங்க. பாருங்கள்,
இந்த பழம் வந்து கொஞ்சம் மேலே இருக்குதுங்க, ஹைட்டில் வேறு. அதை பறிச்சிடலாங்களா நம்ம? கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பறிக்கிற மாதிரி இருக்குமுங்க. கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறனால கொஞ்சம் எட்டி எட்டி பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரே ஒரு பழம் மட்டும்தான் பழுத்துருக்குதுங்க. அந்த பழத்தை நம்ம இப்போ பறிச்சிடலாம். அதை பறிச்சிடலாங்களா? ஆஹா, பறிச்சாச்சுங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இது என்ன கொய்யான்னு தெரியலிங்க, சிகப்பு கொய்யாவா இல்லை வெள்ளை கொய்யாவான்னு தெரியலிங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. இது என்ன கலர்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. வாங்க நம்ம இப்போ பீட்ரூட் சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயமுங்க, எண்ணெய், மிளகாய், உப்பு, புளி, பீட்ரூட்டுங்க, கொஞ்சம் மல்லி சீரகங்க. பாருங்கள், இதை வந்து போட்டு எல்லாம் வெங்காயம், மிளகாய், எண்ணெய் ஊற்றி முதல்ல கொஞ்சமாக வணக்கணுங்க. அப்புறம் நான் தேங்காய் சொல்லாம விட்ட பாருங்க, தேங்காயும் போடணும். பீட்ரூட்டு பொடியாக நறுக்கி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடுங்க. நம்ம அவசரத்துக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பீட்ரூட்டை வந்து பொடியாக நறுக்கிக்கணுமுங்க. நறுக்கி போட்டாச்சுங்க, வதங்கிடுச்சு. கூட தேங்காயும் போட்டாச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம். பாருங்கள், அந்த புளியை காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக போடணுமுங்க. அதுவும் வந்து நல்லா பார்த்துட்டு போட்டுக்கணும். ஏன்னா மிக்சியில் நம்ம போடுறதுனால கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கணுமுங்க. வெங்காயம் மிளகா வதங்கிடுச்சுங்க. பீட்ரூட்டும் கூட போட்டு வதக்கியாச்சு. புளி போட்டுட்டோம். அடுத்து தேங்காய் கொஞ்சம் வச்சுருந்தோம், அதையும் நம்ம எடுத்து உள்ளே போட்டுட்டோங்க. லைட்டாக தேங்காயும் கொஞ்சம் சூடானோடனே அடுத்தது வந்து சூடு நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. பீட்ரூட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நம்ம அடுத்து கடைசியாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி சீரகம் 2 எடுத்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு ஒரு பெரட்டினா அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வாசமாகிக்குங்க. அடுப்பு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இதை போட்டு அந்த சூடு இருக்கும்போதே ஒரு பெரட்டி நல்லா ஆற வச்சிடணுங்க. பீட்ரூட் வந்து நார்மலாக பச்சையாலாம் அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லது தானுங்க. ஆனால் நம்ம குடிக்க மாட்டோம். அதாவது குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கூடுறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதாவது மாறுதலாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும்போது விரும்பி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பீட்ரூட் வந்து துருவி வணக்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எப்படி ரெட் கலரில் சூப்பராக இருக்குது இல்லைங்க. இது வந்து இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. அது முழுசாக எடுக்கிறதுக்கு டைம் பத்தலைங்க. அதனால் வந்து அப்படியே எடுத்த கிளிப்பிங்ஸை நான் இதில் ஆட் பண்ணிட்டேனுங்க. உருளைக்கிழங்கு வந்து பொடியாக நறுக்கிங்க. எண்ணெய் எப்பவும் போல் நம்ம செய்கிறதானுங்க. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுங்க. கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டுங்க. கொஞ்சம் கறி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கலாங்க. இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம குழம்பு மிளகு இருக்குங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.